எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட்ட பொறுத்தவரையும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் நிஃப்டி கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு செல்லிங்கு. 10:30 மணி வரையும் ஒரு செல்லிங் இருந்துச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் மோட்ல போயிருச்சு. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே வேற இருந்துச்சு. இனிஷியலா கொஞ்சம் வாலடைலிட்டி ஸ்பைக்ஸ் எல்லாம் நார்மலா நடக்கிற மாரி இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி மாரி மார்க்கெட் ஓப்பன் ஆனோனயும் சின்ன ஸ்பைக்ல ஸ்டார்ட் ஆச்சு. ரூ. 117 ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ரூ. 145 போச்சு. 10 மணிக்கு மேலே கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் டிகேவ ஆரம்பிச்சிருச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணியிருந்தா ரொம்ப ரிஸ்கி தான். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். அதுவும் பொறுமையாக கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தா அது டேவோட ஐயில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் இல்லைனாலும் மார்க்கெட் வந்து ஒரு டேவோட ஐயில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியா வீக்ஸு லைட்டாக பாசிட்டிவ் 0.10க்கு பாசிட்டிவாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 0.71 நினைக்கிறேன் பர்சன்டேஜ். ஸோ அவ்வளோ பாசிட்டிவ் ஆகிருக்கு. மேபி நாளைக்கு ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஆர்பிஐ மீட்டிங்கில் ரேட் கட் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். 0.25 0.5 இருந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல பூஸ்ட்டாக நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிஃப்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவை கொடுத்துட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. மூவை கண்டினியூ பண்ணுமா இல்லை திரும்பி கீழே போகுமான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ப்ரீமியம்ஸ். ஸோ இனியோட ப்ரீமியம்ஸ் இப்படி தான் இருந்துச்சு நிஃப்டியில். நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரீமியம்ஸும் அப்படியே தான் போய்கிட்டுருக்கு. ஓவராலாக டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் பெரிய டிகேலாம் கிடையாது. எங்கே ஓப்பன் ஆச்சோ ஆல்மோஸ்ட் 388 ஓப்பன் ஆகி 414க்கு போய் திரும்பி 377 பெரிய டிகேலாம் இல்லை. ஒரு ரூ. 10 ரூ. 12 கிட்ட தான் டிகே ஆயிருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக்கும் ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்செக்ஸும் அப்படி தான். ரூ. 1020 ஓப்பன் ஆகி ரூ. 1200 போயிருச்சு. சாரி, ரூ. 1120 ஓப்பன் ஆகி ரூ. 1200 போய் ஆல்மோஸ்ட் ரூ. 1065 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய டிகே கிடையாது ரெண்டுத்துலேயும். நம்ம பொசிஷன் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. பட் சின்ன டெல்டா மூவ் மட்டும் நடந்திருக்கு நிஃப்டியில். ஒரு 92 பாயிண்ட்டு, சென்செக்ஸில் 213 பாயிண்ட்டு. நேற்று வந்து நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் 0.24 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு பர்சன்டேஜ் வைஸில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஸ்டில் 0.12 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான டிஃப்ரென்ஸ் வந்து சென்செக்ஸில் அட்வான்டேஜாக போயிருச்சு. நேற்று வந்து டிஸ்அட்வான்டேஜாக போயிருச்சு. நான் சொன்ன மாதிரி தான் இது ரெண்டும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அக்யூரேட்டாக ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வேறு எக்ஸ்சேஞ்சில். அது ஒரு நாள் அட்வான்டேஜும் ஒரு நாள் டிஸ்அட்வான்டேஜாகவும் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு முன்னாடி இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணேன். பட் இன்ட்ராடே ரொம்ப ஒன்றுமே கிடையாது. 2 மணிக்கு தான் பொசிஷனே போட்டேன். அதுவும் ஃபார் ரேஷியோ தான் போட்டேன். 550 டு 500க்கு ஒரு ரேஷியோ போட்டேன் 23. அதில் ஒன்றும் பெருசாலாம் கிடைக்கல. ஒரு ரூ. 3000 கிடச்சிது, அவ்வளோதான். அதுவும் கடைசியாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். மார்ஜின் சும்மா நிறைய கிடக்குது அப்படின்றனால போட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. இன்ட்ராடே அதுதான். முதல்ல இன்ட்ராடே பண்ணுற ஐடியாவும் இல்லை. பண்ணால் மானிட்டர் பண்ணோம் அப்படின்றனால விட்டுட்டேன். கடைசியாக சரி 2 மணிக்கு மேலே சும்மா கொஞ்சோண்டு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் பொசிஷன். ஸோ ஆக்சுவல் பொசிஷனில் இன்றைக்கி ஒரு 200 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் சென்செக்ஸு. நேற்று வரையும் 600 வச்சுருந்தேன். நான் 200 ஃபுல் பொசிஷன் லோட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் சைஸிங்லாம் கிடையாது. ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லிங் வேணால் மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த சைடுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா செல்லிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 2 சைடும் பொசிஷனை ஏற்றுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் 70% டிப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலெலாம் எதுவும் டிப்ளை பண்ணுறதுக்கு கிடையாது. பொசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் ரன் ஆகுது. ஏன் அப்படின்னா சென்செக்ஸில் இன்னும் எதுவும் டிகே பெருசாக வரல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் எப்போ டிகே வருது அப்படின்னு. நிஃப்டிலையும் ஒன்றும் பெருசாக போகும் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நிஃப்டியில் ஒரு 30,000 கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். சென்செக்ஸில் அதே 30,000 கிட்ட வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் கொடுத்தது 9,30,53 கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ 9,53,000 கிட்ட பே பண்ணியிருக்கேன். இங்கே கலெக்ட் பண்ணது 9,30,000 நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஒரு ரூ. 20,000 கிட்ட தான் இப்போதைக்கு டெபிட் கொடுத்துருக்கேன். நான் மெயின்டெயின் பண்ணுற ரேஷியோவில் டெபிட் கம்மியாக இருக்குது. நீங்கள் ரேஷியோ கம்மியாகவும் மெயின்டெயின் பண்ணலாம். உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து தான். நான் அப்படியே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரேஷியோவில் போய்கிட்டுருக்கேன். நீங்கள் ரேஷியோ உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷியோவை கம்மி பண்ணோம் அப்படின்னா செல் ரேஷியோவில் கம்மி பண்ணீங்க அப்படின்னா நல்லது. பை ரேஷியோவில் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடி வாங்கும். ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப மூவ் ஆயிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்கில் போட்டுரும். ஸோ நீங்கள் எப்படி கம்மி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கு
ரிவார்டு கண்டிப்பாக இருக்கும். பட் ஒரே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். பொசிஷன் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக என் கேல்குலேஷன் படி இந்த பொசிஷன் ஏதாவது ஒரு கெயின் கொடுத்துருக்கணும் இன்றைக்கி. பட் ஸ்டில் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா ப்ரீமியம்ஸ் அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சோ ப்ரீமியம் 1100 இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதே 1065 இருக்குது. ஸோ அப்படின்னா வெறும் 35 பாயிண்ட் கிட்ட தான் டிகே ஆயிருக்கு. ஸோ இன்னும் பெருசாக எதுவும் டிகே ஆகலை. அதனால தான் பொசிஷன் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அந்த 35 பாயிண்ட் டிகேனாவது நம்ம கேப்சர் பண்ணியிருக்கணும். பட் கேப்சர் பண்ணாததுக்கு காரணம் நம்மளோட ஸ்ட்ரைக் வந்து ஆல்மோஸ்ட் 78,600 இருக்குது. இப்போ மார்க்கெட்டு 78 100க்கு கிட்ட தான் இருக்குது ஏடிஎம். ஸோ அப்படின்னும் போது அந்த டெல்டா மூவ் அது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படி. இப்போதைக்கு டீசெண்டாக தான் இருக்குது. மேபி அனதர் 600 பாயிண்ட்ஸ்க்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது டவுன் சைடில். வெயிட் பண்ணி பார்ப்போம். வாலடைலிட்டி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு டிகே ஆகும். ஆர்பிஐ மீட்டிங்க்கு அப்புறம் ஏதாவது நடந்ததுன்னா ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா நாளைக்கே க்ளோஸ் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா கால் சைட்லையோ இல்லை புட் சைட்லையோ மார்க்கெட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் செல் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை ஃபஸ்ட் ஆஃப் வரையும் ஹோல்டு பண்ண வேண்டியது தான் பிளானு. ஃபஸ்ட்டு கேஸ் அதுதான், வேறு வழி கிடையாது. திங்கக்கிழமை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான். ஈவன் நாளைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருந்தாலும் பார்ஷியலாக குவான்டிட்டி ப்ராஃபிட் புக் பண்ணாலும் பண்ணிக்கலான்னு தான் இருப்பேன். எப்படி பண்ணுறதுன்றது நாளைக்கு தான் பார்க்கணும். இப்போதைக்கு அது கிளாரிட்டி கிடையாது நாளைக்கு ப்ராஃபிட் வருமானு. ஏன்னா இன்றைக்கி ஒரு 25,000 வரையும் வந்துச்சு மேக்ஸிமம். அதுக்கு மேலே ப்ராஃபிட் எதுவும் போகல. அதே மாதிரி லாஸு 12லேருந்து 15,000 தான். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச லாஸ் எதுவும் போகல. ஈவன் மார்க்கெட்டு நல்லா காலைல ஸ்பைக் ஆகி கீழே போகும்போது கூட பெருசாக எதுவும் நடக்கலை. 12,000 கிட்ட தான் லாஸ் ஆச்சு ஈவன் இந்த ஸ்பைக்கில் கூட. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு 2 இண்டெக்ஸும் நல்ல ஒரு இதுவுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சிங்க்ல தான் ப்ரீமியம்ஸ். அதனால இப்போதைக்கு வரையும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.